வெல்கம் டு மிகில்வால் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.70. ஸோ ஃபஸ்ட்டு சம் மேட்ரிக்ஸ் ஏவோட வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் 3 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கும் போது இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. இது ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த்து காலம். ஸோ இதில் வந்து 4 rows 4 elements இருக்குது. ஓகே, இது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ 16 elements இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 2, இந்த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் 4 rows and 4 columns. ஸோ 4 into 4, இதுதான் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். தேர்டு ஒன்று என்ன அப்படின்னா ஒரு சில வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து A22ஓட வேல்யூ, செகண்ட் A23, A24, A34, A43, A44. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம மேட்ரிக்ஸில் பக்கத்தில் எழுதிக்கிடணும். இது எப்படி அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட் தான் A11, செகண்டு A12, ஸோ A13, A14, ஸோ இது A21, A22, A23, A24, இது A31, A32, 33, A34, A41, A42, A43, A44. ஸோ ஒரு 2 சம்ஸ்க்கு நீங்கள் இது மாதிரி எழுதி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தோன்னு எழுதிடலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது A22ஓட வேல்யூ. A22 இங்கே இருக்குது அப்படின்னா இதோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, √7. ஸோ √7. நெக்ஸ்ட் A23ஓட வேல்யூ √3/2. A24ஓட வேல்யூ 5. A34ஓட வேல்யூ இங்கே இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 0. A43ஓட வேல்யூ -11. நெக்ஸ்ட்டு A44ஓட வேல்யூ இங்கே இருக்குது 1. ஸோ இதோட ஃபஸ்ட் சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். If a matrix has 18 elements, what are the possible orders it can have? What if it has 6 elements? எலமெண்ட்ஸ்க்கு எப்படி நீங்கள் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் எழுதுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சப்போஸ் 6 எலமெண்ட்ஸாக இருந்தால் எப்படி எழுதுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 18 அப்படின்னா 1 into 18, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த 18 வரணும். வேறு என்னென்ன பாசிபிள் வேஸ்லாம் இருக்குது, 2 9s are 18, நெக்ஸ்ட்டு 3 6 are 18, again 6 3s are 18, next 9 2s are 18, 18 into 1s are 18. ஸோ இதே மாதிரி 6க்கு எழுதிடலாம். இது ரொம்ப சிம்பிள். எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வருதோ எழுதிடலாம். ஸோ 6க்கு 1 6 are 6, 2 3s are 6, 3 2s are 6, 6 1s are 6. ஸோ இந்த சம்மெல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்க. இதெல்லாம் 2 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். Construct a 3 into 3 matrix whose elements are given by, first one, Aij is equal to I minus 2j. தேர்டில் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸ்.
இதெல்லாம் 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. இப்போ நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கு பதிலாக ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 1. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 1 தானே சப்ஸ்டியூட் பண்ணால் 1 - 2, ஜேவோட வேல்யூ 1. Modulus is equal to modulus 1 minus 2 ones are minus 2. 1 minus 2 minus 1. ஸோ மாடுலஸில் மைனஸ் 1 இருந்தால் ஆன்சர் எப்படி வரும்னா ப்ளஸ் 1 தான் வரும். ஸோ 1 1 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 1 2. இப்போ ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ தான் ரெண்டாவது வேல்யூ 2. ஸோ 1 minus 2 2s are 4. 1 minus 4 minus 3. ஸோ மாடுலஸில் மைனஸ் வந்து ஆன்சர் எப்படி வரும் ப்ளஸ் 3 தான் வரும். நெக்ஸ்ட்டு 1 3. 1 minus 2 3. 1 minus 2 3s are 6. minus 5. ஸோ ஆன்சர் என்ன 5. ஏன் நம்ம 1 3 வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம், 1 4 போடலன்னா அவங்க 3x3 மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ 3 3 தான் போட போகிறோம். 1 3 வரைக்கும் முடிச்சுக்கலாம். அடுத்து ஏ 2 1. ஸோ இப்போ கவனமாக போடணும். ஐயோட வேல்யூ தான் 2, ஜேவோட வேல்யூ ரெண்டாவது உள்ள வேல்யூ 1. 2 minus 2 is equal to மாடுலஸில் 0 வந்தாலும் 0 தான். நெக்ஸ்ட் ஏ 2 2. 2 minus 2 into 2. 2 minus 2 2s are 4. ஸோ minus 2. ஆன்சர் எப்படி வரும் ப்ளஸ் 2 தான் வரும். நெக்ஸ்ட்டு ஏ 2 3. 2 minus 2, ஜேவோட வேல்யூ 3. 2 minus 2 3s are 6. 2 minus 6 minus 4. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 4. நெக்ஸ்ட்டு ஏ 3 1. மாடுலஸ் 3 minus, இப்போ ஐயோட வேல்யூ 3, ஜேவோட வேல்யூ 1. 2 into 1 is equal to 3 minus 2 ones are 2. 3 minus 2 1. Answer 1. Next A 3 2. 3 minus 2 into 2. 3 minus 2 2s are 4. minus 1. Answer 1. A 3 3. 3 minus 2 3. 3 minus 2 3s are 6. 3 minus 6 minus 3. மாடல்ஸில் மைனஸ் இருந்தால் ஆன்சர் வெளியில் எப்படி வரும் அப்படின்னா ப்ளஸில் தான் வரும். ஸோ இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். இதோட சில பேர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதோட ஸ்டாப் பண்ணிட்டா உங்களுக்கு ½ மார்க் கட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட்டு சொல்யூஷன் எடுத்து எழுதணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்களா 1 3 5. இந்த ஆர்டர் எழுதணும் 1 3 5. நெக்ஸ்ட்டு 0 2 4. 1 1 3. இதே தேர்ட் சம்மில் சப்டிவிஷன் நம்பர் 2. இந்த சப்டிவிஷன் நம்பர் 1ம் சப்டிவிஷன் நம்பர் 2ம் இல்லாமல் கொஷின் பேப்பரே வராது. ஏன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டண்டான சம். ஸோ I + J whole cube by 3. அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு A 1 1ஓட வேல்யூ. ஸோ 1 + 1 whole cube by 3. ஸோ 1 + 1 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 2. 2 cube by 3. 2 cube பண்ணுங்க. 2 2s are 4. 4 2s are 8. 8 by 3. Next A 1 2. 1 + 2 whole cube by 3. 1 + 2 3 cube by 3. 3 3s are 9. 9 3s are 27 by 3. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. 1 3s are 3. 9 3s are 27. ஸோ ஆன்சர் என்ன 9. நெக்ஸ்ட் A 1 3. 1 + 3 whole cube by 3. 1 + 3 4 cube by 3. 4 cube பண்ணால் 64 by 3. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் A 2 1. 2 + 1 whole cube by 3. 2 + 1 3 cube by 3. 3 cube பண்ணால் 27 by 3. 1 3s are 3. 9 3s are 27. Next A 2 2.
2 plus 2 whole cube by 3. 2 plus 2 4 cube by 3. 4 cube பண்ணா 64 by 3. இதை நம்ம என்ன செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, அப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் A 2 3. 2 plus 3 whole cube by 3. 2 plus 3 வந்து 5. 5 cube by 3. 5 cube பண்ணால் உனக்கு 125 வரும். 125 by 3 நம்ம என்ன செய்ய முடியாது, 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு A31. 3 plus 1 whole cube by 3. 3 plus 1ஓட வேல்யூ 4 cube by 3. 4 cube பண்ணால் 64 by 3. A32. 3 plus 2 whole cube by 3. 3 plus 2 5 cube by 3. 5 cube பண்ணிங்க அப்படின்னா 125 by 3. 5 5 are 25. 25 into 5 125. Next A33. 3 plus 3 whole cube by 3. 3 plus 3 6 cube by 3. 6 cube பண்ணிங்க அப்படின்னா 216 by 3. கேன்சல் பண்ணலாமா? 1 3s are 3, 7 3s are 21, 2 3s are 6. So answer 72. So இது அப்படியே லாஸ்ட்டு சொல்யூஷன் மேட்ரிக்ஸில் எடுத்து எழுதிடணும். Therefore the answer A or matrix anything எது வேணாலும் போடலாம். 8 by 3, 9, 64 by 3, 9, 64 by 3, 125 by 3, 64 by 3, 125 by 3, 72. This is the answer. Question number 4. If A equal to A ஓட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 4 3 1 minus 7 9 3 8 2. Find the transpose of A. Find the transpose of A. So transpose of A எப்படின்னா A transpose A பவரில் transpose T போடணும். ஓகேவா? ஸோ அப்படியே இந்த ரோவை அப்படி காலமாக எழுதணும். இல்லை அப்படின்னா அந்த சில பேர் இந்த காலத்தை அப்படி ரோவாக எழுதுவாங்க. எப்படி வேணாலும் எழுதலாம். ரோவாக காலமாக எழுதினாலும் இந்த காலம்னு இருங்க ரோவாக எழுதினாலும் உங்களுக்கு வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் ஆன்சர் வரும். ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி எழுதலாம். நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா இந்த ரோவை இந்த காலமாக எழுதுவேன். இந்த படுத்திருக்கிறது இந்த ரோவை நிற்க வச்சிடலாம். 5 4 3. இந்த படுத்திருக்கிற இந்த ரோவை நிற்க வைக்கலாம். 1 minus 7 9. ஸோ இது 3 8 2. ஓகேவா? இதுதான் என்னது transpose of A. The rows and the columns are interchanged. Next question number 5. Fifth sum என்ன கொடுத்துருக்காங்க? A ஓட வேல்யூ √7 minus 3 minus √5 2 √3 minus 5. Find the transpose of minus A. Find the transpose of minus A. Okay, first நம்ம minus A ஓட transpose கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிடலாம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ, மைனஸ் ஏவோட டிரான்ஸ்போஸ். ஸோ மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிடலாம். மைனஸ் ஏ அப்படின்னா ஏல இங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது மைனஸ் √7, இது 3, இது √5, இது -2, இது -√3, இது +5. ஸோ இப்போ இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் அப்படின்னா minus A transpose is equal to minus A by transpose உள்ளது. ஸோ இந்த -√73 இங்கே வந்துடும். படுத்திருக்கிறத நிற்க வச்சுட்டோம். நெக்ஸ்ட் இந்த படுத்திருக்கலைன்னு நிற்க வச்சிடலாம். √5
-2. நெக்ஸ்ட் இது இப்படி வந்துடும் -√3 + 5. நமக்கு 3 rows 2 காலமாக இருந்தது. இப்போ 2 rows 3 காலம்ஸாக ஆன்சரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதோட கொஸ்டின் நம்பர் 5 முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 5, 2, 2, -√17, 0.7, 5/2, 8, 3, 1. Verify A transpose whole transpose-ஓட வேல்யூ A நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம A transpose கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூவை டிரான்ஸ்போஸில் போடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன தான் வரணும்? நம்ம ஆன்சர் A தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணலாம். ஃபஸ்ட் A transpose கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5, 2, 2, -√17, 0.7, 5/2, 8, 3, 1. ஸோ நம்ம இந்த ஹரிசாண்டலில் வெர்டிக்கல் எழுதியாச்சு. ஹரிசாண்டலில் வெர்டிக்கல் எழுதிட்டேன். ஹரிசாண்டலில் வெர்டிக்கல் எழுதியாச்சு. இது A டிரான்ஸ்போஸ். இப்போ நம்ம அதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டலில் நான் வெர்டிக்கலாக எழுதிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆன்சரை செக் பண்ணால் நமக்கே தெரியும். கொஷினில் கொடுத்த அதே வேல்யூ தான் ஆட்டோமேட்டிக்காக திரும்ப A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸில் வந்துருச்சு. Therefore A transpose whole transpose is equal to A. Next question number 7. 7th first one என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12, 3, x, 5, y, z, 3, 5. Find the value of x, y and z. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ பாருங்கள். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக சொல்லிடலாம்? 3. ஏன்னா நடுவில் ஈக்குவல் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ பாருங்கள். இங்கே ஒய், இங்கே 3. ஸோ ஒய்யோட வேல்யூ 3 தான். இசட் இங்கே ஜெட் இருக்குது, சாரி இங்கே ஒய் இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போ ஒய்யோட வேல்யூ 12. இங்கே இசட், இங்கே 3. ஸோ இசட்டோட வேல்யூ என்ன? 3. நெக்ஸ்ட் இந்த 7th செகண்ட் சப்டிவிஷன். x plus y, 5 plus z, 2 xy, 6, 2, 5, 8. ஸோ இப்போ அதே மாதிரி கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே 5 + z இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணலாமா? அப்போ 5 + z = 5. ஸோ z = 5. இந்த +5 இங்கே வந்தால் -5 மாறிடும். ஸோ இசடோட வேல்யூ என்ன? 0. ஓகே, அடுத்து x + y இங்கே இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கலாம். x + y = 6 அப்படின்னா நம்ம என்ன வச்சுக்கலாம்? x மட்டும் வச்சுக்கலாம், 6. இந்த +y இங்கே எப்படி வரும்? -yல வரும். அடுத்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த xyக்கு நேரம் என்ன இருக்குது? 8 இருக்குது. ஸோ xy = 8. அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 6 - y y = 8. உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 6y - y² = 8. அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடலாம். இப்போ 0 = -y² எப்படி வரும்? +y² -6y மாறிடும். இந்த 8 ஆல்ரெடி ப்ளஸில் தான் இருக்குது. ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இங்கே 1 இருக்குது. 1 8s are 8. மல்டிப்ளை பண்ணால் 8, ஆட் பண்ணால் -2 வரணும். ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா -6 வரணும். 4 2s are 8. மைனஸ் போட்டுடலாமா? -4 × -2 -8. சாரி +8. -4 -2 ஆட் பண்ணால் -6. ஸோ ஒய்யோட வேல்யூ 4.
எக்ஸோட வேல்யூ 2. ஓகே, ஸோ நம்ம வந்து இது ஸ்ட்ரைட்டாக 4 and 2ன்னு எடுத்துடலாம். வென் ஒய் 4ஆக இருந்தால் எக்ஸ் என்னவா கிடைக்கும், 2வாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா வென் ஒய் ஈக்குவல் டு இந்த 2ஆக இருந்தால் எக்ஸ் என்னவா கிடைக்கும் அப்படின்னா இந்த 4ஆக கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இசட் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் நம்ம வேல்யூஸ் எழுதிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 4, z equal to 0 or x equal to 4, y equal to 2, z equal to 0. இது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 7th தேர்டு சப்டிவிஷன் x plus y plus z, x plus z, y plus z. 9, 5, 7. ஸோ எழுதிடலாமா? ஒவ்வொரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதிடலாம். இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9, ஈக்குவேஷன் நம்பர் 1. எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7, ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ 1 minus 2. 1 என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9. 2 என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 0y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. இல்லாத இடத்துல 0 போட்டுட்டு தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. சிம்பிள் சேஞ்ச் பண்ணலாம். மைனஸ் இது கேன்சல் ஆயிரும், இது மைனஸ் இது கேன்சல் ஆயிரும். சாரி, இது கேன்சல் ஆகாது, ஏன்னா இங்கே 0ல் இருக்குது. இது மைனஸ், இது கேன்சல் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒய் மட்டும்தான் இருக்கும். ஒய் ஈக்குவல் டு இது மைனஸ் 9 minus 5 4ஆக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட். சப்ஸ்டியூட் ஒய் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன? ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7. ஒய்யோட வேல்யூ 4. 4 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7னா இசட் ஈக்குவல் டு 4, 7 minus 4 3ஆக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் இசட் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9. எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 9. x plus 7 equal to 9. So x equal to 9 minus 7. X equal to 2. Therefore, x oda value 2, y oda value 4, z oda value 3. Exercise 3.17 இருந்து ஒரு 2 மார்க் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அந்த எக்ஸசைஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டானது. அதில் அந்த தேர்ட் சம்மு 4, 5, 6 எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். ஸோ இது நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 3.18 பார்க்கலாம்.